நான் பல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் தடவை ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது இந்த படம் தான். எங்களுக்கு ஒரு நோடியோட மொத்த கலெக்ஷனும் 2 நாளில் இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி. ஏன்னா ஊர் சைடில் போய் பார்க்க ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அட்டகாசமான தியேட்டர்ஸ், ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சவுண்ட் லைட்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நான் வந்து மியூசிக் டைரக்டர் சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஒரு சேலத்தில் ஒரு தேட்டரில் போய் பார்த்தோம், பிரகாஷ்னு ஒரு தேட்டரு. ஒரு 700+ சீட் இருக்க தேட்டரில் ஒரு 200 ஆடியன்ஸ் நைட் ஷோ உட்காந்துருக்காங்கங்க. அந்த தேட்டரில் சவுண்டு ஓடின விதமும் லைட்டும், நீங்கள் வந்து கேமராமேன் நீங்கள் வரல, வந்து பார்த்துருந்தா நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய தேட்டர்ஸ் இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் தேட்டர்ஸ், சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ஸில் வந்து ரொம்ப அட்டகாசமாக போயிட்டுருக்கு படம். உண்மையான விஷயம் என்னென்னா, இப்போ சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் வந்து படம் ஓடுதுன்னு கேபிள் சொன்னார்ல, நாங்கள் நிஜமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப கஷ்டமான இடம் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணுறது தான். ஷோஸ் கேன்சல் ஆகாமல் ஓடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸில் தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பெருசாக போகும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு படம். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் போகும்போதுமே சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தான் நிறைய விஷயங்கள், ஹவுஸ்ஃபுல்லு, 80% ஆக்குப்பை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. முக்கியமாக வந்து சொல்லணுன்னா மதுரையில் ரேடியன் சினிமா அந்த ஓனர் ஃபோன் பண்ணி, அந்த மேனேஜர் எனக்கு தெரியும் ஆல்ரெடி, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி மேட்டர் சொல்லிகிட்டு இருந்தார். திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி அவரே பேசணும்னு சொல்லி பேசினார். ரொம்ப நல்லா இருக்குங்க, கூட வந்த 2-3 படம் ஷோவே கேன்சலு, ஆனால் உங்கள் படம் 140 சீட் இப்போ போயிருக்கு, டிக்கெட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்ததாக வந்து இவங்க தமிழ் பேசி எல்லாரும் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறதுக்காகவே ஸ்பெஷலாக இவங்களை கூப்பிடுறேன். படத்தோட ஹீரோயின் மால்வி மல்ஹோத்ரா அவங்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். Thank you media for loving and supporting our film. I'm very very happy today, and thank you my team, because of you it wouldn't have been possible. Everyone has put their heart and soul into this film, and இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். And தமிழ் audience-க்கு Tamil year, I know. That's why I'm trying to talk in Tamil, but yeah. And the amount of love, the amount of appreciation we got from Tamil audience, it's so much. My heart is full of love. So thank you so much. And we visited a lot of theaters in Salem, Coimbatore, and Trichy and Madurai. Everyone, you know, gave us so much of love and so much of love to the film basically, and each and every character has been appreciated throughout. And I'm very happy for that, because right now I am very short of words. I don't know what to say, but my heart is full of love. So thank you my team, Vijayan sir, Subhashini ma'am, Taman, all the actors, Raksha, Maitriyan, Arun, everyone. They did amazing job in the film, and I'm getting a lot of good reviews from all over. And thank you media, and thank you everyone. And whoever has not watched the film yet, please theater ko poi paakanum, theater ku vaanga and watch Jannakshatram, because it's a must theatrical experience. காமெடி சைடாக இருக்கட்டும் இல்லை எமோஷனல் சைடாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து ஒரு சம பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய ரொம்ப சில பெர்ஃபார்மன்ஸில் ஒரு முக்கியமான பெர்ஃபார்மர் முனிஷ்காந்த் அண்ணனை பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. வந்து டைரக்டருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன், தயாரிப்பாளர் சாருக்கு பெரிய நன்றி, ஹீரோ சாருக்கு பெரிய நன்றி, ஹீரோயின் மேமுக்கு பெரிய நன்றி, என்னோடய சக நடிகர்களுக்கும் மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதில் வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டராக தான் டேரக்டர் சார் கூப்பிட்டுருந்தார். அப்புறம் நான் யாசரும் உள்ளே நுழைஞ்சு அப்படியே சின்னதாக காமெடி செய்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஏன்னா இது ஆர்ஆர் படம், இல்லை அந்த எசன்ஸ் போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஓரளவு சார் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு, டப்பிங்லேயும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது மேக்ஸிமம் கதையை தாண்டி சில டேரக்டர்ஸ்கள் ரொம்ப யோசிப்பாங்க, இல்லை இது ஆர்ஆர் படம்னா நீங்கள் கேரக்டராகவே பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. அங்கே சிலதை நடித்து காட்டும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும் டைரக்டர் சாருக்கு, மிகப்பெரிய நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள்லாம் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய படங்களும் ஓடணும்,
பெரிய படங்கள் ஓடுனா வந்து மக்கள் பார்த்துட்டு ரசித்து போயிடுவாங்க. சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சின்ன படங்கள் இது மாதிரி நிறையா ஓடணும், நிறையா இது பண்ணணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. யாசர் பற்றி சொல்லணும். யாசர் வந்து ஒத்துழைச்சாப்பில் நல்லா. அவர் காமெடின்றப்ப அந்த கூட இருக்கும்போது காமெடி மட்டும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த கவுண்டர் போட்டால் தான் அது டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி யாசர் வந்து இதுவரைக்கும் காமெடி பண்ணி நான் பார்த்ததில்ல. இது அப்போ தான் நினச்சேன் யாசருக்கு காமெடி வருது, நல்லா வருதுன்ட்டு. யாசருக்கு பெரிய நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஸ்டேஜில் இருக்க என் டீம்மேட்ஸ், வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஜென்ம நட்சத்திரம் எல்லா படமும் பண்ணுற மாதிரி ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து தான் நாங்கள் இந்த படம் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் தேட்டர் விசிட் நாங்கள் டீம் எல்லாருமே போயிருந்தோம். நாங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்தந்த இடத்துலலாம் எல்லா சீன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே முனிஷ்காந்தன்னா உங்கள் காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்டு டைரக்டர் சார்ஸ் வச்சுருந்த அந்த ஜம்ப் ஸ்கேர் சீக்வன்சஸ் எல்லாமே நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. ஸோ ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் போன படத்தை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் நல்லா கொண்டு போயிருக்கீங்க. இப்போ வரைக்கும் நல்லா போயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பளித்த எல்லாருக்குமே நன்றி. என் கேஸ்ட் அண்ட் க்ரூ, தமன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. உங்கள் கூட தியேட்டர் விசிட் பண்ணுறப்பவும் அவ்வளோ பேர் வந்து நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. அவரை தொடர்ந்து ரக்ஷா சரண் அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, த வண்டர்ஃபுல் டீம் ஐ கெட் டு ஒர்க் வித். அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படத்தோட ரெஸ்பான்ஸை தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே மனசு நிறைஞ்சு இருந்துச்சு. அண்ட் தியேட்டரில் கிடைக்கிற குட்டி குட்டி ரெகக்னேஷன், நீங்கள் தான் சுஜி, இல்லை நீங்கள் தான் பண்ணீங்களே அப்படின்னு கேட்கும்போது இட் வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. அண்ட் நிறைய குட்டீஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. அதை ரிசீவ் பண்ணியே வி ஆர் லைக் ஸோ டயர்ட். அண்ட் டீம் வந்து டவுன் சவுத்துக்குமே போயிட்டு வந்துட்டு கோயம்புத்தூர், சேலம் எல்லாம் போயிட்டு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது லைக் ஸோ ஹாப்பி. ரொம்ப நிறைவாக இருக்குது. அண்ட் சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ண எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. I said thanks to everyone. Audio launch la kuda I thanked everyone, but one person I forgot to thank. That is Kumar, Nama associate director. Because of him, today I am part of this beautiful team. So thank you so much, Kumar. It wouldn't have been possible without you, because you recommended me this film and you forced me to watch Orunodi. So thank you so much. And where is he, Kumar? You are there? Thank you so much. Thank you. Thank you, Kumar. அடுத்ததா படத்தோட டீம்லேருந்து காஸ்ட்ல இருந்து கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் படம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரொம்ப எக்ஸைட்டில் இருக்குது. என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்த டிரெக்டர் மணிவர்மன் சார், தேங்க்யூ. என்னை ரெக்கமெண்ட் பண்ண டிஓபி கேஜி சார், தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் சஞ்சய், எடிட்டர், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டட் இருக்குது. தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, கோச்சிக்காதுங்க. அந்த தியேட்டர் விசிட் போகும்போது ஆடியன்ஸ் எல்லாம் அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்லணும் தெரியல, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இந்த படம், இந்த டீம் வந்து எனக்கு ரொம்ப பழகின டீம். அதான் சொன்னேன், கூடவே சுற்றுற செவ்வாழை மாதிரி உங்கள் கூடவே சுற்றிட்டு இருக்க செவ்வாழை தானே. அதனால் இவங்களை பற்றி எதுவும் பெருசாக பாராட்டிலாம் பேச முடியாது. ஆனால் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நம்பினேன். இந்த படம் வந்து படம் பார்த்துட்டு நான் தியேட்டரில் போகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த படம் ஒரு நல்ல கமர்ஷியல் படம்,
நிச்சயமான ஒரு கமர்ஷியல் வெற்றி அந்த படம் பெறும்ன்றது வந்து பிஃபோர் ரிலீஸ் உங்ககிட்ட நான் வந்து அடித்து சொன்னேன். அது வந்து நிரூபணமாக இருக்குன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஃபஸ்ட்டு. அதே போல் வந்து தியேட்டரில் போகும்போது ஒரு படம் வந்து இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஷாட் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கோம், இந்த குவாலிட்டிலாம் அப்படியே தியேட்டரில் வருமானு கேட்டால் நிச்சயமாக வந்து பல தேட்டர்களில் வரதில்லைன்றது தான் உண்மை. ஆனால் ஊர் சைடில் போய் பார்க்க ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அட்டகாசமான தியேட்டர்ஸு, ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சவுண்ட் லைட்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நான் வந்து மியூசிக் டைரக்டர் சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஒரு சேலத்தில் ஒரு தேட்டரில் போய் பார்த்தோம், பிரகாஷ்னு ஒரு தேட்டரு. ஒரு 700+ சீட் இருக்க தேட்டரில் ஒரு 200 ஆடியன்ஸ் நைட் ஷோ உட்காந்துருக்காங்கங்க. அந்த தேட்டரில் சவுண்டு ஓடின விதமும் லைட்டும், நீங்கள் வந்து கேமராமேன் நீங்கள் வரல, வந்து பார்த்துருந்தா நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய தேட்டர்ஸ் இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் தேட்டர்ஸ், சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ஸில் வந்து ரொம்ப அட்டகாசமாக போயிட்டுருக்கு படம். உண்மையான விஷயம் என்னென்னா, இந்த படம் தமிழகமெங்கும் நிறைய தியேட்டர்களில் சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ஸில் படம் வந்து 3 ஷோ 4 ஷோ போன எல்லா ஷோஸுமே ஓடிட்டுருக்கு. சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரில் மக்கள் வந்து நல்ல கூட்டமாக வருவாங்க. அதுவும் நைட் ஷோஸ் வந்து செம்மையாக இருக்கக்கூடாது இந்த படம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இந்த எல்லாரும் வந்து வாரம் நம்மளே உட்காந்துருக்கோம், சக்ஸஸ் மீட் வைக்கிறோம், தேங்க்ஸ் கிவிங் மீட் வைக்கிறோம், இதெல்லாம் என்ன வியாபாரம் ஆகிடுது அப்படின்னு நிறைய பேர் பேசுவீங்க இல்லையா? ஆனால் நிஜமாகவே இந்த படம் வந்து எல்லா வியாபாரமும் நடந்து முடிஞ்சிருச்சு ஆஃப்டர் த ரிலீஸ்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா அவருக்கு தான் தேங்க் பண்ணேன் அந்த படத்தை வந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் படம் பார்த்துட்டு நான் படம் பார்த்துட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு தியேட்ரு போட ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இல்லை. நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு 200 மேலே வரும் சார், நீங்கள் வந்தால் போட்டுருங்கன்னு சொன்னேன். நான் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு தேட்டர் ஃபஸ்ட்டு அன்னைக்கு. மோர் தென் 250 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னி வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நிறைய தியேட்டர்களில் எந்தெந்த ஷோ கொடுத்துருந்தாங்களோ அந்த ஷோ எல்லாமே அப்படியே கன்சிஸ்டன்ஸாக இருக்குன்றது பெரிய விஷயம். நிறைய படங்கள் இந்த மாதிரி வெற்றி அடைகிறதுக்கான காரணம் வந்து சின்ன சின்ன படங்கள் வெற்றி அடைகிறதுக்கான கமர்ஷியல் வெற்றி. அந்த வெற்றியை வந்து இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது மூலமாக நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு 5-6 ஹீரோக்களுக்குள்ளேயே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த தான் ஹீரோ அப்படின்னு. அந்த மாதிரி புதுசாக ஒரு பெரிய தெலுங்கு படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஹீரோ இருக்காங்க, 15 ஹீரோ இருக்காங்க. அது மாதிரி புது ஹீரோக்கள் வர்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும். புதிய நடிகர்கள் பெருசாக வருவாங்க, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி வெற்றி நிச்சயமாக எல்லா சின்ன படங்களுக்கும் தேவை. அது கமர்ஷியல் வெற்றி மிக முக்கியமாக தேவை. வந்து அந்த கமர்ஷியல் வெற்றி தான் அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒரு புது தயாரிப்பாளராக வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு வெற்றி வந்து அடுத்த இன்னொரு சின்ன படத்தை, ஒரு நல்ல டீசெண்டான படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை கொடுக்கும். ஸோ அதற்கு நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சப்போர்ட்டுக்கு நன்றி. இந்த டீமுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி ப்ரெஸ். நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த படம் இன்றைக்கி வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. கண்டினியூஸாக நெகட்டிவ் கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நல்ல வாய்ப்புகள் கூப்பிடும் போது எல்லாம் நெகட்டிவாகவே கூப்பிட்டு இருந்தாங்க. யாராவது ஒரு காமெடி, எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும், ஆனால் யாருமே அப்ரோச் பண்ண மாட்டாங்க. கூப்பிட்றதெல்லாம் இந்த ரேப் பண்ணுறது இந்த மாதிரியே தான் கூப்பிடுவாங்க. நம்மளுக்கு சரி ஏதோ சர்வைவல் பண்ணணுமேன்னு முதல்ல ரிஜிஸ்டர் ஆகணுமேன்னு போயிட்டு தான் இருந்தேன். அப்புறம் மணி அண்ணன் தான் ஒரு நாள் கூப்பிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, காமெடி கேரக்டரு, கலாய்க்கிறவர் தான் நினச்சேன் உண்மையாக. ஆனால் உண்மையாகவே அந்த கேரக்டர் நம்பி கொடுத்தாங்க. நடிக்கும் போது அது முனிஷ்காந்த் அண்ணன் கூட பண்ணும்போது அண்ணன் கொஞ்சம் தெரிஞ்சவரனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சில விஷயங்கள் டைமிங்கில் எடுக்கணும், அது எடுத்தனால தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. சரி இதெல்லாம் பண்ணுறோம், எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியலன்னு இருந்தேன். படமாக பார்க்கும்போது நிறைய பேர் சிரித்தாங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் படம் பார்த்துட்டு மச்சான் ரேப் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தேன் அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. முதல்ல காமெடியெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன்றது இந்த ஜென்ம நட்சத்திரம் மூலியமாக தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் தம்மன் அண்ணனும் மணி அண்ணனும் தான். ஸோ நம்பி கொடுத்தாங்க, அதை நான் காப்பாற்றினேன். அதே மாதிரி தான் நிறைய பேர் சென்னையில் சாலைகிராமத்தில் சுற்றிட்டு இருக்காங்க வாய்ப்புக்காக. நிறைய இயக்குநர்கள் நம்பி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ நானும் இதே மாதிரி இடத்துல நின்று தான் வந்துட்டு இருந்தேன். என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு வாய்ப்பை கொடுத்த மணி அண்ணன் அதே மாதிரி நிறைய பேர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எல்லோரும் பெருசாக வருவாங்க. என்னையே இந்த மீடியா தான் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய டைரக்டர் மணிவர்மன் அவர்களை பேச வைக்கிறேன். இறைவனுக்கு நன்றி. ஜென்ம நட்சத்திரம்
இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். எனக்கு ஆக்சுவலி வந்து நைட்டு ஒரு 10 o'clock நாசர் சார் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நாளைக்கு என்னம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டார். என்ன சார் ரெடி பண்ணிட்டேங்க? பா நாளைக்கு இது மாதிரி மீட்டிங் இருக்குது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் எனக்கு தெரியாது சார், இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை எனக்கே இப்போ தான் சொன்னாங்க, எல்லாமே கடை நடந்துகிட்ருக்கு, அதனால் நீ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போது சுரேஷ் சந்திரா சார் இவர்கிட்ட சொன்னதாகவும் என்கிட்ட சொன்னாங்க. நான் சுரேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சார் சார் இப்படி சொன்னார் அப்படின்னு. ஆமாம், ராகுல் சார் வந்து ஃபோன் பண்ணார். இல்லை எனக்கு வந்து இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு, நான் நினச்சதை விட நல்லா வந்துட்டுருக்கு, நீங்கள் யோசிக்கவே வேணாம், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுங்க, நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக எனக்கு சொன்னார். உண்மைதான், அது எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த அளவுக்கு இந்த படம் வந்து நின்னதுக்கு காரணம் முழுக்க நீங்கள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஷோ அங்கே யாரும் போகலை அப்படின்னா மறுநாள் நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. 100 ஷோ இல்லை 200 ஷோ போட்டாலும் ஒரு ஷோக்கு ஆள் போகலை அப்படின்னா அந்த தேட்டரில் ஷோ இருக்காது, மறுநாள் வேஸ்ட்டு தான். ஆனால் இன்றைக்கி 4வது நாளும் எனக்கு வந்து நாங்கள் தேட்டர் விசிட் போனப்பையும் சரி, இப்போது இங்கே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட மதுரையிலேருந்து கோகுலம் தேட்டர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். ஆனால் 70 பேர் பார்த்துட்ருக்கோன்னே, படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்படி நிறைய மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸில் தான் எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பெருசாக போகும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு படம். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் போகும்போதுமே சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தான் நிறைய விஷயங்கள், ஹவுஸ்ஃபுல்லு, 80% ஆக்குப்பை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. முக்கியமாக வந்து சொல்லணுன்னா மதுரையில் ரேடியன் சினிமா அந்த ஓனர் ஃபோன் பண்ணி, அந்த மேனேஜர் எனக்கு தெரியும் ஆல்ரெடி, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி மேட்டர் சொல்லிகிட்டு இருந்தார். திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி அவரே பேசணும்னு சொல்லி பேசினார். ரொம்ப நல்லா இருக்குங்க, கூட வந்த 2-3 படம் ஷோவே கேன்சலு, ஆனால் உங்கள் படம் 140 சீட் இப்போ போயிருக்கு, டிக்கெட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவை எடுத்தோம், இல்லை நம்ம போய் ஸ்ட்ரைட்டாக விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு. கேபிள் சங்கர் சார் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் அந்த சப்போர்ட் எனக்கு ஓப்பனிங் கொடுத்ததுனால மட்டும்தான் மக்கள்கிட்ட அதை போய் சேர்ந்துருக்கு. அவங்க பார்க்கணுன்னு முதல்ல உள்ளே வந்திருக்காங்க, பார்த்தது பிடிச்சிருக்கு, அவங்க எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, திரும்ப ஆல் ரிப்பீட் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நேற்று இந்த ஆசை சார் சொன்னதுக்கப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார். இந்த மாதிரி நாளைக்கு மீட்டிங் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி வெளியில் தெரிஞ்சிருது, அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. அவர் கேட்டுட்டு என்ன 4 நாள் அப்படியும் திடீர்னு அப்படின்னாரு. இன்னும் நல்லா நடந்திருக்கு, அதனால தேங்க்ஸ் சொல்கிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னோன்னே என்னமோ நீயா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. நான் தான் தேட்டருக்கு போன எல்லா விசிட்டையும் எடுத்து ஏவியாக போட்டேன். தப்பாக நினச்சிக்க வேணாம், அதனால் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் நான் உங்களை, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் உங்களை, அதுக்காக தான் அந்த ஏவி போட்டது. இப்படி நிறைய பேருக்குள்ளே ஒரு எண்ணங்களும் ஓட்டங்களும் இருக்கும், இது எதுக்குன்னு. ஆனால் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நம்ம ஆடியோ லான்ச்சு வைக்கிறதுக்கு காரணமும் ஒரு ப்ரொமோஷனுக்காக தான். ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறதும் வெளியில் வருது, அப்போ எல்லோரும் போய் சேரணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு. வாரம் ஆரம்பித்தோம், ஆடியோ லான்ச்சிலேருந்து ப்ரொமோஷன் பண்ணோம், படத்துக்கு தேட்டருக்கு ஆளுங்க எல்லோரும் உள்ளே வந்திருக்காங்க, படம் பார்த்துருக்காங்க. அடுத்த வாரமும் இது கண்டினியூ ஆகணும். அங்கே போய் சேரணுன்னா திரும்பவும் உங்ககிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும், வேறு எங்கேயும் போக முடியாது இல்லையா? உங்ககிட்ட தான் வரணும் நான், நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இந்த படத்தை இப்போ எப்படி கொண்டு போய் முதல் வாரம் சேர்த்திங்களோ அதே மாதிரி அடுத்து வர்ற வாரத்துக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் இதை மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்கள். படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அமோகம் ஸ்டுடியோஸ் சுபாஷினி மேம்க்கு ரொம்ப நன்றி. அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விஜய் சாருக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா அவர் இல்லாட்டினா அந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதுக்கு காரணம் முழுக்க விஜய் சார் தான். ஏன்னா அவரோட ப்ரொஃபஷன் விட்டுட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னோடய விஷயம் அதான் சொல்கிறேன், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெருசாக கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காண்டி இன்றைக்கி வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். அப்புறம் என்னோடய டீம், டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே, ஏன்னா இவங்க யாராவது ஒரு ஆள் சொதப்புனா கூட எனக்கு ரொம்ப வீக் ஆகிரும். எல்லாருமே எப்படி சொல்கிறது, ஊர் பக்கம் சொல்லுவாங்க ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி, ரெண்டும் ஒன்றா தான்ப்பா வண்டி போய் சேரும்னு. அது மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரே மாதிரி ஓடணும். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நின்றுருக்கோம். நிச்சயமாக அடுத்து சக்ஸஸ் மீட்டில் உங்களை சந்திப்பேன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் எல்லோரும் அந்த சப்போர்ட் கொடுக்கணும். ரொம்ப நன்றி. அப்புறம்
கேபிள் சார் உங்களுக்கு சிறப்பு நன்றி. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் வந்து எனக்கு பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து எப்படின்னா கரெக்டாக இருக்குது, நல்லா வரணும்னு. இதே நான் தப்பாக பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த சப்போர்ட் அவர் பண்ண மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா மூஞ்சில் வச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டே இருந்திருப்பார். அந்த விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்னொரு பட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன் நான். ஆமாம், சினிமா ஜோதிடர்னு உங்களுக்கு போர்டு போட்டுருவோம் சார். ஏன்னா நாளைக்கு என்ன கலெக்ஷன் ஆக போகுதுன்னு இன்றைக்கி எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. அது நாளைக்கு இதுதான் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி எப்படி தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நான் வைக்க போகிறேன் பேரை. நிறைய கலெக்ஷன் ஆகும் சார், எனக்கு ஷேர் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து எங்களுடைய எப்படி சொல்ல, எனக்கும் சரி தமன் ப்ரோக்கும் சரி ஒரு நல்ல ஒரு நண்பர் தான் நான் சொல்லுவேன். ஈரோடு மகேஷ். இன்றைக்கி அவர் இங்கே இல்லை, யூஎஸில் இருக்கார், வர முடியலை. ஆக்சுவலி நாளைக்கு வச்சிடலாமான்லாம் யோசித்தோம், எங்களுக்கு அதுக்கான டைமிங் கிடைக்கல. சரி இன்றைக்கே வச்சிடும். அவர்கிட்ட பேசினப்ப ஐயோ நான் என் உயிர் இங்கே தான் இருக்கும், நான் உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும், நீங்கள் தாராளமாக நடத்துங்க அப்படின்னாப்புல. அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவரோட கால் ஷீட்டு, அவருடைய விஷயங்கள், ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு தெரியும். நிறையா நான் பார்த்துட்ருக்கேன் அவரை. ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்கிறது கூட அவருக்கு நேரம் இருக்காது, ஓடிக்கிட்டே இருப்பார். இங்கே இருந்தால் இறங்கினா அங்கே இருந்தால் இறங்க, எங்கே எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதோ ஒரு ஊரில் இருப்பேன் பாரு, இல்லைன்னா ஏதாவது நாட்டில் இருப்பேன் பாரு. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே டோட்டலாக ஒரு 10 நாள் அவர் எந்த ப்ரோக்ராமுமே வச்சுக்கலை, எதுவுமே இல்லை. எல்லா ப்ரோக்ராமும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே டோட்டலாக இறங்கி எங்களுக்காண்டி எங்கே போனாலும் கூட வந்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணி. ஏன்னா இன்றைக்கி சின்ன படம் பெரிய படங்கிறத தாண்டி ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டால் தான் அது பெரிய படம். அது எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுறோங்கிறதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது. படம் நல்லா இருக்கா அது மட்டும்தான். அது நல்லா இருக்குன்னு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், நமக்கு அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும். அது எல்லாமே ஈரோடு மகேஷ் சார் வந்து எனக்கு கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் இங்கே இல்லை, அவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் ப்ரெஸ் பீப்புள், நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள், எல்லாருக்கும் நன்றி. திரும்பவும் மீண்டும் சொல்லிக்கிறேன், இந்த படத்தை மேற்கொண்டு கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட இன்னும் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஹீரோ தமன் அக்ஷன் அவர்களை பேச அழைக்கிறேன். எப்பவுமே வந்து அவரோட டெடிகேஷன், சின்சியாரிட்டி ஒரு படத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஷேர் பண்ணும்போது அதுக்காகவே ஒரு படமும் வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் பல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் தடவை ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது இந்த படம் தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அமோகம் பிக்சர்ஸ். ஸோ விஜயன் சாரும் நானும் பல வருட நண்பர்கள். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு நொடிக்கு அப்புறம் பேய் படம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கடைசியில் பேய் தான் கை கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஒரு நொடி ஓகே ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணி நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு அது வந்து ஹிட் போட்ட காசு வந்துடுச்சு. ஸோ இந்த படம் என்ன மேஜிக் பண்ணியிருக்குன்னா, அந்த 4 நாளில் எங்களுக்கு ஒரு நொடியோட மொத்த கலெக்ஷனும் 2 நாளில் இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி. ஏன்னா இதை ராகுல் ஃபர்ஸ்டே வந்து எங்களுக்கு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோ ஏதோ வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு ஓகே ஓரளவு பெரிய பட்ஜெட் ஆகிடுச்சு, எப்படி இதாகும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ எங்கள் டீம்கே இருந்தது. சொல்லப்போனால் 2 வீக்ஸ் 3 வீக்ஸாக நாங்கள் யாருமே தூங்கலை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே முடிஞ்சதுக்கப்புறம் கலெக்ஷன் ரிப்போர்ட் சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. தென் சாட்டர்டே சண்டே அப்புறம் நேற்று அதே மாதிரி மண்டே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ட்ராப் ஆகும். அதெல்லாம் சஸ்டெயின் ஆனது ரொம்ப சந்தோஷம். ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த படத்தோடதை வந்து வெளியில் தெரிய வச்சது நீங்கள் எல்லாருமே தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட். என்னை போன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க, இந்த படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த அமோகம் பிக்சர்ஸில் வந்து they did extremely good marketing. இது நான் ஒர்க் பண்ணதில் தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால் அமோகம் பிக்சர்ஸ். ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் தி சுபாஷினி மேம், விஜயன் சார். ஏன்னா ஒரு டீமை வந்து முழுசாக நம்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ண மாட்டாங்க. இன்னொன்று தெரியாது, இப்போ வரைக்கும் படத்தை வந்து கம்ப்ளீட்லி சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த படத்தை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஏன்னா மார்க்கெட்டிங் படத்தில் கிட்டத்தட்ட 50%. அதுவும் ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மூவி இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஆர்டிஸ்ட் வச்சு தான்
பிகர் பட்ஜெட் ஸ்மாலர் பட்ஜெட், பெரிய படமா சின்ன படமான்னு தெரியும். இதில் வந்து கேரி பண்ணுறதுக்கோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ ஒரு பெரிய டூல் கிடையாது, பிளாட்ஃபார்ம் இல்லை. இதை கம்ப்ளீட்டாக அவங்க கையில் எடுத்துகிட்டு இந்த படத்தை போய் இப்போ சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் வந்து படம் ஓடுதுன்னு கேபிள் சொன்னார்ல, நாங்கள் நிஜமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப கஷ்டமான இடம் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணுறது தான். ஷோஸ் கேன்சல் ஆகாமல் ஓடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரும் இந்த ஷோஸ்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, இந்த மாதிரி வந்துச்சுன்னு டிப்ரெஸிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டால் சொல்லுவாங்க, இல்லைங்க ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைங்க அதனால தாங்க ஓடல அப்படின்னு. ஸோ இது வந்து நடந்தது ஒரு மேஜிக்காக இருக்கலாம். இன்னொன்று ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ப்ரோ எங்கள் மேலே வச்ச ட்ரஸ்ட் கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 150 தான் எங்களுக்கு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் என்கொயரிஸ் வருதுன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆச்சு. தென் சாட்டர்டே நைட்லேருந்து தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அந்த தேட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் தேட்டர்ஸ் சஸ்டெயின் பண்ணுறோன்னா தேங்க்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ்க்கு இந்த நிஜமான பேய் தான் காப்பாற்றிடுச்சோன்னு தோணுது எனக்கு. இல்லைனா மாமா சொன்ன மாதிரி நடந்துடுச்சான்னு தெரியல. ஸோ வாட் எவர், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த டீம் டைரக்டராக இருக்கட்டும், கேஜி அண்ட் த கம்ப்ளீட் கேஸ்ட் அண்ட் க்ரூ, எங்களோட நேர்மையான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பிகினிங் தான் இந்த படம்னு தோணுது. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி வித் அந்த தேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ். இப்போ சொன்ன மாதிரி மல்டிப்ளெக்ஸஸில் தான் வந்து மேஜர் ரெவென்யூ ஜென்ரேட்டிங். அங்கே போய் பார்த்தோம், வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா போச்சு. நாங்கள் எதிர்பார்க்காதது மணி சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் இப்படி ஓடுதுன்னொன்னே தென் நாங்கள் நினச்சோம் சரி நம்ம போய் பார்க்கலாம். திருப்பூர் போனோம், கோயம்புத்தூர் போனோம், சேலம் போனோம். சேலமில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு பிரகாஷ்னு ஒரு சின்ன சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர், அவ்வளோ ஒரு 700 கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பீப்புள் கிட்ட பார்த்தாங்க படத்தை. அண்ட் யூனோ செகண்ட் டே ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு 3rd டே 4th டே வருன்றப்ப வந்த ரிலீஸில் ஒரு நல்ல ஒரு ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த கண்டினியூஸ் ரன்ஸ் இருக்கும். அண்ட் படம் ரிலீஸ் ஆகி இந்த மற்ற பிஸ்னஸ் மெஜாரிட்டி ரெவன்யூஸ் உங்களுக்கு தெரியப்படி வரும்னு அது எல்லாமே வந்து கைகூடி வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இட். இதே டீம் அடுத்த படம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. அதில் வந்து என்னோட கதை திரைக்கதையில் பண்ணுறோம். அண்ட் இப்போ ஆக்டராக வந்து நான் ஒவ்வொரு படமும் லேர்னிங் தானே, புதுசாக கற்றுருக்கோம். இந்த படம் வந்து நிறைய இன்புட்ஸ் எங்களுக்கே கொடுத்துருக்கு. ஸோ நாங்களே டிஸ்கஸ் பண்ணோம் படம் பண்ணுறப்போ, ஓகே இந்த பர்டிகுலர் இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸையும் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது எல்லாத்தையும் இன்னும் பெட்டர் ஃபிலிம் ஆகும் சரி, நான் ஆஸ் அ பெட்டர் ஆக்ட் ஆகும் சரி, நான் அடுத்த படத்தில் கொண்டு வரேன். அண்ட் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியிருக்கு, முக்கியமாக ஈரோடு மகேஷ் சொன்ன மாதிரி. நாங்கள் முதல்ல எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுபிக்ஷமாக ஆரம்பித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோ போட்டோம். நான் வேறு யாருக்குமே போடல, அவங்களுக்கு தான் போட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங் தான் இந்த படத்துக்கு ஒரு மேஜிக் பண்ணியிருக்குன்னு எங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஒரு சிங்கிள் மதர்ஸ்க்கு, அவங்க எல்லாருக்கும் போட்டோம். ஃபினாமினல் ரெஸ்பான்ஸ். அதுக்கு முக்கியமாக இதை கொண்டு போய் சேர்த்தது வந்து நம்ம டிஜிட்டல் டீம், டேப்பாக இருக்கட்டும், பிஹெச் ஆன்லைனாக இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் ஃபினாமினல் சப்போர்ட். தேங்க்ஸ் ஷேக் அண்ட் டீம், கிஷார் அண்ட் டீம். லைக் உறுதுணையாக அடுத்து ஒரு 2-3 வீக்ஸ். ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து நல்ல படமாக வருது, நல்ல கான்டென்ட்டாக இருக்குன்றதை மட்டும் தாண்டி இதை மக்களுக்கும் நம்ம படத்துக்கும் வந்து எவ்வளோ கனெக்டடாக கொண்டு போகிறது வந்து மார்க்கெட்டிங் தான். அண்ட் மார்க்கெட்டிங் கான்டென்ட்டு நல்லா இருக்கிறப்ப நம்ம ஒரு பரவலாக அந்த படம் வந்து பேசப்படுது. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் முக்கியமாக வேறு யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தா, அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரிபடி, ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நாங்கள் மோஸ்ட்லி அடுத்த படத்துலையும் ரீட்டைன் பண்ணி சேம் டீம் தான் பண்ணுது, டெக்னிக்கல் டீம். ஆக்டர்ஸும் வந்து சில பேரை மட்டும் ரீட்டைன் பண்ணி பண்ணுறோம். அதை பற்றி அப்டேட்ஸ் அதெல்லாம் வரும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீம், இன்னும் ஒரு லாங் வே டு கோ ஹெட். நாங்கள் நல்லபடியாக அடுத்ததுலையும் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் எல்லாமே பேசினேன். ராகுல் சாருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி அவரை பற்றி பேசினேன், தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அவர் படம் பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எடுத்தோன்னே 150 ஸ்க்ரீன்னு சொன்னது அதை விட எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்க்ரீஸ் ஆக ஆக அவர் யோசிக்காமல் இல்லைப்பா இது போதும் அப்படின்னு நினச்சி அவர் சொல்லியிருந்தாருன்னா அது அவ்வளோதான்.
ஆனால் இல்லை இது இந்த படம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணோம், தைரியமாக நீங்கள் பண்ணுங்கன்னு ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு அவர். ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு அப்கமிங் டைரக்டரு ஒரு க்ரூ வச்சுக்கிட்டு ஒரு படம் சரி பெருசாக என்ன பண்ண போகுது அப்படின்லாம் யோசிக்காமல் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தார் இல்லையா, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் டிஜிட்டல் டீம் ஷேக் டேப்பு, அப்புறம் பிஹெச் நம்ம கிஷார், அவங்க டீம்லாம் சான்ஸே கிடையாது, எனக்கு பெரிய சப்போர்ட்டு. ஸோ உங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஆல். டீமுக்கு ஒன்ஸ் அகெயின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹேட்ரிக் அடிக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் விஷஸ். இந்த ஒரு ஈவெண்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷனும் இங்கே உங்கள் முன்னாடி நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் கலைமாமணி திரு தேவி மணி சார், அவர் நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம முன்னாடி நம்ம கூட சேர்ந்து அவருடைய பிறந்தநாளை வந்து நம்ம கொண்டாடணும்னு ஆசைப்படுறதுனால இன்னைக்கு சார் இங்கே வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் இப்போ உங்கள் முன்னாடி.